இப்போ நீ அவனோட இல்லைன்னு கேள்விப்பட்டேனே. ஆமாங்க, தோதுப்படல, ஒதுங்கிட்டேன். மானஸ்தி. மானஸ்தி, கரெக்ட் கரெக்ட். தாலி கட்டி பொண்டாட்டியா இருந்தவளையே கழட்டி விட்டுட்டான். கூட வச்சிருந்த ஒன்ன காலம் பூரா காப்பாற்ற போறான். பண்ண மாட்டான் அவன். அப்படி எங்க குடும்பத்து பழக்கம் 5-6 வருஷம் சமைச்சு போட்ட சமயக்காரன் வேலையை விட்டு போனாலே 5-10 கொடுத்து அனுப்புறது. என் குடும்பத்திலே பிறந்தான் அவன். சி சி சி, எப்படி இருந்தா அவ? எவ்வளவு வருஷம் விசுவாசமா இருந்தா? சம்சாரத்துக்கு சம்சாரமா, சகலமுமா சவரட்சணை பண்ணிருக்கா. இவளையே தூக்கி போட்டுட்டான். பொடி டப்பா தூக்கி போடுற மாதிரி. கேள்விப்பட்டேம்மா, அதனால தான் வர சொன்னேன். நீங்க கூப்பிட்டதுனாலதான் வந்திருக்கேன். இதுவே அவர் கூப்பிட்டிருந்தா நான் போய் பார்த்திருக்க மாட்டேன். தெரியும், நோக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணித்து, அதனால தான் வர சொன்னேன். என் குடும்பத்தால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கு பரிகாரம் செய்யணும் இல்லையோ? அதனால தான் உன் பேர்ல ஒரு 5 ஏக்கரா நிலம், தங்கிறதுக்கு ஒரு வீடு, அப்புறம் பேங்க்ல ஒரு 5 லட்சம் ரூபா பணம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். பதிலுக்கு நீ எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் செய்யணும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீயும் மகேஸ்வரனுடைய தாலி கட்டின மனைவி. உன் கூட அவன் 7 வருஷத்துக்கு மேல குடும்பம் நடத்தியிருக்கான் அப்படின்னு கோர்ட்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணும். சரிங்க, இது போதும். மற்றதெல்லாம் வரதராஜன் பார்த்துக்குவான். என்னடா? நான் பார்த்துக்கிறேங்க. நீ பத்திரம்லாம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணா போறோம். ஹியரிங் போது பல்ட்டிலாம் அடிக்கக்கூடாது. சரியா? சரி. நம்பினவாளுக்கு நான் நடராஜன், நம்பிக்கை துரோகம் பண்றவாளுக்கு யமராஜன். பாத்துக்கப்பா. சரிங்க சார். ஒரு நிமிஷம். இங்க வந்துட்டு போன விஷயம் காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும். நியூஸ் வெளியே லீக் அவுட் ஆச்சுன்னா காது இருக்கும், கழுத்து இருக்காது. கூட்டின்னு போ.